பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கினாக்கா ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் என்ன செய்வாங்க, 400 வருஷம் அடிமைகளாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போஸ்தலர் 7:6 நீங்கள் வாசிங்கனாக்கா அங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே காரியத்தை யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அந்த தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஸோ அப்போ இங்கே பாருங்க, 400 வருஷம் 430 வருஷம் அப்படின்னு இருக்கேன். இதில் என்ன முரண்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது 430 வருஷம், ஆனால் 400 வருஷம் அவங்க உபத்திரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கிடலாம். 430 வருஷம் இருந்தாங்க, 400 வருஷம் அவங்க உபத்திரவப்பட்டாங்க. அதனால் வேதத்திலே முரண்பாடு இல்லை, நம்ம புரிந்து கொள்வதெல்லாம் முரண்பாடு.